வணக்கம் ஓவியா. மேகமலை மற்றும் வருசநாடு பகுதிகளில் ஸ்ரீபெரும்புதூர் மேகமலை புலிகள் சரணாலய பகுதி என கூறி அப்பகுதியில் உள்ள சுமார் 98 கிராம மக்களை அப்புறப்படுத்த வனத்துறையினர் தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். உச்சநீதிமன்றத்தில் ஜான் கென்னடி என்பவர் இது குறித்து வழக்கு தொடர்ந்திருந்த நிலையில் தற்பொழுது தேனி மாவட்டத்தில் முழுவதும் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய 118 அரசு ஊழியர்களை உடனடியாக அப்புறப்படுத்த தீவிர முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் இந்த சம்பவங்களில் குறிப்பாக பல நூற்றாண்டுகளாக அங்கு வசிக்கக்கூடிய பழங்குடியினர், குறிப்பாக பலியர் பழங்குடியினர் மக்கள் அங்கு சுமார் 1500 மக்கள் அங்கு வசித்து வருகின்றனர். இவர்களையும் இந்த ஆக்கிரமிப்பாளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த மேகமலை, கண்டமனூர், வருசநாடு 3 ஜனகங்களில் வசிக்கக்கூடிய சுமார் 1595 குடும்பங்களை முதல்நிலை ஆக்கிரமிப்பாளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் இந்த ஆதிவாசி பழங்குடியினர் பகுதி பலியர் பழங்குடியினர் மக்கள் பல நூற்றாண்டுகளை காடுகளை தங்கள் வாழ்விடமாக, காடுகளையும் மலைகளையுமே தங்களுடைய வாழ்விடமாக கொண்டு வாழ்ந்து வருகின்றனர். இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய இந்த பகுதியில் உள்ள இந்த பழங்குடியின மக்களையும் தற்பொழுது ஆக்கிரமிப்பாளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சுமார் 1679 ஹெக்டேர் நிலம் இந்த ஆதிவாசி பழங்குடியினர் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதாக இந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வருசநாடு பகுதியில் 845 பேர் சுமார் 1322 ஹெக்டேர் நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதாகவும், கண்டமனூர் பகுதியில் 557 பேர் 11 ஹெக்டேர் நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதாகவும், மற்றும் மேகமலை பகுதியில் 194 பேர் 346 ஹெக்டேர் நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதாகவும், மொத்தம் 1679 ஹெக்டேர் நிலங்களை 1595 குடும்பங்களை சேர்ந்த சுமார் பலியர் மக்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதாக இந்த தகவல் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. இது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. என்றால் இந்த பலியர் பழங்குடியின மக்கள் குறிப்பாக இவர்கள் முழுவதுமே காடுகள், மலைகளில் வாழக்கூடிய அந்த குகை பகுதியில் வாழ்ந்து வருகின்றனர். இவர்களையும் ஆக்கிரமிப்பாளர் பட்டியலில் வனத்துறையினர் சேர்த்துள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தற்பொழுது இவர்களையும் அப்புறப்படுத்த தீவிர முயற்சி மேற்கொண்டு வருவது தற்பொழுது தேனி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எல்லாமே சொல்றாங்க ஆதிவாசி மக்களுக்கு எல்லா சடையும் போய் சேருதுன்றாங்க. ஆனா ஆதிவாசி மக்கள் இருக்கிற இடத்த போய் பார்த்தா தெரியும் அவங்க